வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஒரு உலக புகழ்பெற்ற மாபெரும் மனிதருடைய வரலாறு. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல தகவல்கள், அவரை பற்றி தெரியாத தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட் தான் என்னையே பல வீடியோக்கள் போடுறதுக்கு உத்வேகம் அளிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். அன்னை தெரசா இந்த படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமாங்க, அன்பு, கருணை என் மொத்த உருவம் தான் இவங்க. ஸ்கோப்ஜே அப்படிங்கிற ஊர், அதாவது ஸ்கோப்ஜே எங்கே இருக்குன்னா இப்போ வடக்கு மாசிடோனியா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த காலத்தில் ஒட்டோமன் பேரரசு ஆண்ட இடம். இந்த ஸ்கோப்ஜே அப்படிங்கிற ஊரில் தான் நிக்கோலே புஜாக்சியோ அண்ட் ட்ரானா புஜாக்சியோ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதாவது 1910 ஆகஸ்ட் 26 இந்த குழந்தை பிறகுது. இந்த குழந்தைக்கு அவங்க அஞ்ஞேசே கோன்சா புஜாக்சியோ அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வளருதுங்க. இந்த குடும்பம் வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பம், பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பம். இவங்க வந்து தேவாலயங்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமுடைய குடும்பம் இவங்க. அதே மாதிரி தான் அஞ்ஞேசே கோன்சா புஜாக்சியாவும் வளர வளர அவங்களுக்கு தேவாலய பணிகளில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்திங்க. தன்னோட 9வது வயசில் தந்தையை இழந்த இவரோட குடும்பம் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் கூட இவருக்கு தேவாலய பணிகளில் ஆர்வம் குறையாததுனால இவர் தன்னோட 12வது வயசில் இறைவனுக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இவர் ஏற்கிறாருங்க. அப்படி ஏற்ற இவர் 1928 தன்னோட 18வது வயசில் கன்னியாஸ்திரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாருங்க. அப்படி முடிவெடுத்த இவர் தன்னோட கன்னியாஸ்திரி வாழ்க்கையை பயிற்சி பெறறதுக்காக அயர்லாந்தில் இருக்க டப்ளின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்றாருங்க. அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ, அதாவது லொரேட்டோ சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் சேர்ந்து கன்னியாஸ்திரிக்கான பயிற்சியை எடுக்கிறாருங்க. அப்படி இவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போதே அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோங்கிற அமைப்பு வந்து இவரை இந்தியாவில் இருக்க ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் சேவைக்காக இவரை இந்தியா அனுப்ப முடிவெடுக்கிறாங்க. அப்படி அவங்க எடுத்த அந்த முடிவு தாங்க இன்னைக்கு அன்னை தெரசாங்கிற பேர் உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு வியாபிச்சிருக்குங்க. 1929 ஜனவரி 6 மேற்கு வங்காள தலைநகரான கொல்கத்தா வந்து இறங்கிய இவர் அங்கே இருக்கிற மலைவாச ஸ்தலமான டார்ஜிலிங்கில் தன்னோட மிச்சகால கன்னியாஸ்திரி பயிற்சியையும் முடிக்கிறாருங்க. மே 24, 1931 கன்னியாஸ்திரியா பதவியேற்ற இவர் அப்போ கொடுத்த உறுதிமொழியில் தன்னோட பெயரை சிஸ்டர் தெரேசா அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறாருங்க. ஏன்னா புனிதரான சிஸ்டர் தெரேசா லிசியோக்ஸ் அவர் மேலே இருந்த அன்பால் தன்னோட பேரை அப்படி மாற்றி வச்சுக்கிறாரு. அப்போ தான் இவர் அன்னையிலேருந்து சிஸ்டர் தெரேசாவா மாறுறாரு. 1931 ஆரம்பித்த இவரோட ஆசிரியர் பணி 1946 வரைக்கும் தொடருதுங்க. அங்கே இருக்க புவனேஸ்வரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு புவியியல் மற்றும் ஆங்கில பாடங்களை எல்லாம் எடுக்கிறாரு. அப்படி அவர் பல கிராமங்களில் பணிபுரிகிறாரு, பல இடங்கள்லையும் தன்னோட சேவையை தொடங்குறாரு. அப்படி அவர் பாடம் சொல்லி கொடுத்த மாணவர்கள் எல்லோருமே அவரை ரொம்ப நேசிச்சாங்க. ஏன்னா அவங்க மேலே அவர் காட்டின அன்பும் கருணையும் தாங்க காரணம். 1943 வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டதுங்க. அதாவது பெங்கால் ஃபெமைன் அது அழைக்கப்படுது. அந்த பெரும் பஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க, ஏழைகள் செத்து போகிறாங்க, பசியால் வாடி இறந்து போகிறாங்க. அப்போது கல்கத்தா தெருக்களில் நடந்த சிஸ்டர் தெரேசா பசியால் வாடுறவங்க, ஏழைகள், அனாதைகள், நோயால் வாடுபவர்கள் பலரையும் பார்த்து மனசு இறங்கினார். அப்போ தான் அவருக்குள்ளே நான் ஏழைகளுக்காக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிச்சதுங்க. இதை பற்றின எண்ண ஓட்டம் அவருக்குள்ள தீவிரமாக அதிகரிச்சுட்டே இருந்த சமயத்தில் 1946 செப்டம்பர் 10 அவர் கல்கத்தாலேருந்து டார்ஜிலிங்க்கு ட்ரெயினில் போயிட்டுருக்காருங்க. அந்த ட்ரெயினில் போகிற சமயத்தில் தான் அவருக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படுத்துது. அதாவது நான் ஏழைகளுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் கடவுளோட அழைப்பாக மாறுறதை அவர் உணர்றாரு. அந்த உணர்வில் தான் அவர் முடிவெடுக்கிறாரு. அதற்கு பிறகு தான் அவர் தான் பார்த்துட்டு வந்த ஆசிரியர் வேலையை விட்டுட்டு ஏழைகளுக்காக சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அவர் தொடங்குறார். அப்படி 1946 ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும்னு கடவுளோட அழைப்பை பெற்ற இவர் 1946 48 வரைக்கும் தான் சார்ந்திருந்த அமைப்போட மேலிட அனுமதிக்காக காத்திருந்தார். அப்படி அவருக்கு ஆகஸ்ட் 1948 போப் 12ஆம் பயஸ் கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிது. அவருக்கு இந்த ஏழைகளோட நேரடியாக சேவை செய்யறதுக்கான அனுமதி அவருக்கு கிடைச்சது. அப்படி அவர் அன்னைக்கு ஆசிரியர் பணியை விட்டு தான் சார்ந்த லொரேட்டோ சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ அமைப்பை விட்டு வெளியே வந்த இவர் கல்கத்தாவில் இருக்க ஏழைகளோட நேரடியாக வாழத் தொடங்கினார். அப்போது அவர் பீகார் மாநிலத்தில் இருக்க பாட்னா நகரத்தில் ஹோலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் அடிப்படை நர்சிங், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பயிற்சியும் முடிச்சிருந்தார். அப்படி அவர் தொடங்கின தன்னோட முதல் பணி தான் கல்கத்தா நகரில் மோதிஜி ஹில் அப்படிங்கிற குடிசை பகுதியில் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஒன்று தொடங்கி அதில் கல்வி கற்பிக்க தொடங்கினார். அதோடு இல்லாமல் ஏழை நோயாளிகள் அவங்களுக்கும் அவர் உதவி செய்ய தொடங்கினார். அப்போ இருந்தே எல்லாருமே இவரை அன்னை தெரசா என்று அழைக்க தொடங்கினாங்க. அப்புறமா இந்த சேவைகளை விரிவுபடுத்தணும்னு நினச்ச இவர்
1950 அக்டோபர் 7ஆம் தேதி வாட்டிகன் சிட்டியில் இருக்க மேலிட அனுமதியோடு தொடங்கப்பட்டது தான் மதர் ட்ரீசா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. அதில் ஆரம்பத்தில் 12 கன்னியாஸ்திரிகள் மட்டும்தான் உடன் இருந்தாங்க. அப்புறமா விரிவுபடுத்தப்பட்ட இந்த சபையில் நிறைய கன்னியாஸ்திரிகள் வேலை செஞ்சாங்கிறது வேற விஷயம். இந்த அமைப்போட இலக்கே அன்போடையும் கருணையோடையும் ஏழைகள், அனாதைகள், கஷ்டப்படுபவர்கள், குஷ்டரோகிகள் போன்ற நோயாளிகளுக்கு அன்போட சேவை செய்யணும் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு தான் இவங்க இந்த அமைப்பை நடத்திட்டு வராங்க. 1952 விரிவடைஞ்ச இவங்க சேவை நிர்மல் ஹிருடே அப்படிங்கிற இல்லத்தை தொடங்கி அங்கே இறக்கும் தருவாயில் இருக்க ஏழைகளுக்கு அன்போட சேவை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கு மேலே இவங்க இந்தியா முழுவதுமே ஏழை குழந்தைகளுக்கான அனாதை இல்லங்கள் தொடங்கினாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் நோயாளிகள், வீடற்றோர், குஷ்டரோகிகள் அப்படிங்கிற நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே இவங்க நிறைய இல்லங்கள் தொடங்கி இந்தியா முழுவதுமே இவங்களோட சேவைகளை விரிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1980 வரைக்கும் இந்தியாவில் சேவை செஞ்சுட்டு இருந்த இந்த அமைப்பு வெளிநாடுகளில் பரவ தொடங்குச்சுங்க. அப்போ இருந்து தான் 139 நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. இப்படியா 1948 தொடங்கின இந்த சிறிய சேவை 1998 காலகட்டத்துக்குள்ள மதர் ட்ரீசாவோட, அன்னை தெரசாவோட மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் இந்த இயக்கமானது ஒரு சின்ன சேவை அமைப்புல இருந்து இன்னைக்கு உலகளாவிய கருணை இயக்கமாக மாறி நிற்குதுங்க. இப்படி அன்னை தெரசாவோட பல சேவைகளை பாராட்டி உலக நிறுவனம் 1979 டிசம்பர் 10ஆம் தேதி நார்வே நாட்டில் ஒஸ்லோவில் நடந்த நிகழ்ச்சியில் அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கினாங்க. அந்த நோபல் பரிசு வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு பெரிய விருந்து நடத்துவாங்க. இவரோட கருணையின் உச்சமே இங்கே தாங்க நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த விருந்து நடத்துறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அதாவது இவருக்கு நோபல் பரிசு வழங்குறதுக்காக $192,000, அதாவது $1 மதிப்புங்கிறது கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. $192,000 அவர் அந்த விருந்து நிகழ்ச்சி ரத்து செஞ்சுருங்க, அதுக்கு பதிலாக அந்த பணத்தை இந்தியாவில் இருக்க ஏழை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த பணத்தை இந்திய ஏழை மக்களுக்காக செலவு செஞ்சுருக்காருங்க. நம்ம இந்தியாவும் இவருக்கு பல விருதுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்குங்க. 1962 பத்மஸ்ரீ, 72 ஜவஹர்லால் நேரு போன்ற அவார்டுகளும், 1980 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அன்னைக்கு நமக்கு பிரதமராக இருந்த திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் இந்த விருது அவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. உலகின் மிக உயரிய விருதான நோபல் பரிசு, இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மிக உயரிய விருதான மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற விருதும், இந்த 3 விருதையுமே பெற்ற மிகச்சிலரில் ஒருவர் தாங்க நம்மளோட அன்னை தெரசா. ஆனாலும் இந்த விருதுகளெல்லாம் பெற்ற அவர், இந்த விருதுகள் எனக்கானதல்ல, இது ஏழைகளுக்கான அங்கீகாரம் அப்படின்னு அவர் சொன்னது தாங்க அவருடைய தன்னடக்கத்துக்கான ஒரு நிகழ்ச்சி செயல். இவ்வளவு சிறப்பு பெற்ற நம்மோட அன்னை தெரசா அவர்கள் 1997 செப்டம்பர் 5ஆம் நாள் அன்று இதய நோயால் இறந்து போறாருங்க. அவரோட உடல் கொல்கத்தாவில் இருக்க அவர் வாழ்ந்த இல்லமான மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி மதர் ஹவுஸில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நினைவிடம் இன்னைக்கு மதர் தெரேசா நினைவிடம்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு அது ஒரு உலக புகழ்பெற்ற தலமாகவும் விளங்குதுங்க. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும், அனைத்து மக்களும் மத இன பேதமின்றி அங்கே அவரை பார்த்துட்டு போகிறாங்க, அவர் கல்லறையை பார்த்துட்டு போகிறாங்க. அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறை ஒரு அமைதியான சூழ்நிலையில் அழகாக காட்சி அளிக்குதுங்க. அந்த கல்லறையில் லவ் ஒன் அனதர் ஆஸ் ஐ ஹாவ் லவ்ட் யூ, அதாவது நான் உங்களை நேசித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் நேசியுங்கள் அப்படின்னு அழகான வாசகம் பொறிக்கப்பட்டிருக்குங்க. நிறைய சேவைகள், ஏழைகளுக்கான சேவைகள்லாம் செஞ்சு மறைஞ்ச இவர் இறந்தும் கூட நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காருங்க. அதனால இவருக்கு 2003 அருளாளர் பட்டம் நம்ம போப் 2ஆம் ஜான் பால் அவர்களால் வழங்கப்பட்டுச்சுங்க. அதாவது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் வாழ்ந்து வந்த மோனிகா பெஸ்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வயிற்றில் ஒரு பெரிய டியூமர் இருந்ததுங்க. அந்த ஆஸ்பத்திரிகளால் கைவிடப்பட்ட இவர் அன்னை தெரசாவோட கல்லறைக்கு அவர் வேண்டின சில மணி நேரங்கள்லேயே அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிட்டதா ஆஸ்பத்திரியில் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அற்புதத்தால் அந்த அற்புதத்தை அங்கீகரித்த வாட்டிகன் சிட்டி அன்னை தெரசாவுக்கு 2003 அருளாளர் பட்டம் வழங்குச்சுங்க. பின்னால் இவர் செஞ்ச இன்னொரு அற்புதம் பிரேசில் நாட்டில் நடந்ததுங்க. பிரேசிலில் இருக்க ஒரு இளம் மனிதர் மூளைச்சாவு நோயால் அவதிப்பட்டு வந்தபோது அவரது குடும்பம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தும் கூட அவர் பலனளிக்காத நிலையில் அன்னை தெரசாட்ட வேண்டி இருக்காங்க. அந்த வேண்டுதலில் அவர் திடீர்னு குணமாயிருக்காரு. இதை உறுதி செஞ்ச வாட்டிகன் சிட்டி நம்ம அன்னை தெரசாவுக்கு 2016 செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு புனிதர் பட்டம் வழங்கியிருக்குங்க. இன்னைக்கு அவங்க நம்ம அன்னை தெரசா செயின்ட் மதர் ட்ரீசான்னு அழைக்கப்படுறாங்க. மிகவும் எளிமையான உடையணியும் பழக்கமுடைய அன்னை தெரசா அவர்கள் வெண்மை நிற புடவையில் நீல நிற பார்டர் போட்ட ஒரு சிலை தாங்க அணிஞ்சிருப்பாரு. அதுதான் இன்னைக்கு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியோட சீருடையாக இருக்குது. அதே மாதிரி எளிய உணவு பழக்கம் தான், ஆடம்பரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்ம இந்திய வகைகள், பருப்பு, காய்கறி வகை, அரிசி சாதம் இது மாதிரி சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டு வாழ்ந்தார். அதிகாலை 4 மணிக்கே எழுந்து பிரார்த்தனை செய்யும் பழக்கமுடைய அவருக்கு அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்துக்கள்னு சொன்னால் ஒரு மரப்படுக்கை, ஒரு மேஜை, ஒரு சிலுவை, ஒரு பைபிள், இது 4 மட்டும்தாங்க அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்துக்களாக அவர் வச்சிருந்தது. மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த நம்ம அன்னை தெரசாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க. கடைசியாக
அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார் மற்றும் நாம் அனைவரும் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் சிறிய காரியங்களை மிகப்பெரிய அன்புடன் செய்ய முடியும் என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழிக்கேற்ப நாம் அனைவரும் அன்புடன் வாழ்வோம், அனைவரையும் அரவணைப்போம், மத வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ்வோம்.